எனக்கு வெளிநாடு செல்வதற்கு இது உறுதுணையாக இருக்கிறது. உலகம் பூரா செல்றதுக்கு வந்து அப்படியா தான் சரியா அப்பெல்லாம் அப்போ நீங்கள் பெரிய சாதனையில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதுக்கு இது ஒரு என்ன கேட்டால் விசிட்டிங் கார்டு தாண்டி ஒரு ரூட்டு, ஒரு கௌரவமான ஒரு போகிறதுக்கான ஒரு ரூட்டு. ஓகே, நிச்சயமாக எனக்கு வந்து மேலும் இது வந்து பயணிக்கிறதுக்கான ரூட்டு தானே ஒழிய இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய கோல் இருக்கு அடைகிறதுக்கு. ஸோ உங்களோட பயணம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. ஸோ உங்களோட இலக்கு இது கிடையாது. இல்லை, நான் வேலைக்கு போனால் என்னை 58 வயசில் அனுப்பிச்சிடலாம், ரிட்டையர்மெண்ட். ஆராய்ச்சி பண்ணால் சாகிற வரைக்கும். நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தால் சயின்டிஸ்டாகி செத்து போயிடலாம். சயின்டிஸ்ட்டுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அவன் வயசை வந்து அதிகமாக எதுக்கு பயன்படுத்துவாங்க? எக்ஸ்பீரியன்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. 58 வயசு வேலை செய்கிறவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படுத்த மாட்டாங்க, எக்ஸிட் பயன்படுத்துவாங்க, வெளியில் போடான்னு சொல்லிட்டு. தொழில் செய்கிறவங்க தான் மூச்சு சுவாசிக்கிற வரைக்கும் அவன் தொழிலதிபர் தான், அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. வாழ்க்கையில் ஒன்றும் தொழில் செஞ்சிங்கன்னா சாகிற வரைக்கும் தொழிலதிபராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருந்தாலும் சாகிற வரைக்கும் இருக்கலாம். வேலைக்காரன் வேலை செஞ்சிங்கன்னா வயசாகிடுச்சு வீட்டில் போய் உட்காரு அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலே நான் தொழில் செய்கிறது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஃபார் எவர் இருக்கும்.